ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஸ்டைல் சமையல். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஸ்பைசி பன்னீர் பிரியாணி செய்கிறது எப்படி என்று பார்க்கலாம். முதல்ல பன்னீர் 200 கிராம்ஸ் எடுத்து வெதுவெதுப்பான தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற போட்டுடுங்க. அப்புறமா தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் தயிர், மஞ்சப்பொடி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கரம் மசாலா, மிளகாத்தூள், கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து உப்பு கொஞ்சம், பன்னீரை க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. தயிர் 1.5 டேபிள் ஸ்பூன், மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், இது கடையில் வாங்கின மிளகாத்தூள் தான். கரம் மசாலா 1 டீஸ்பூன், இதில் வீட்லேயே அரைச்ச கரம் மசாலா. இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன். கொத்தமல்லி இலை கொஞ்சம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு உப்பு 1 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா நம்ம சாதம் செய்யும்போது அதில் பார்த்து சேர்த்து செஞ்சுக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இதில் சேர்த்து கலந்து விடணும். இதை நல்லா கலந்துட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சிடுங்க. உங்களுக்கு பன்னீர் நல்லா ஊறி இருக்கணும்னா நீங்கள் காத்தாலேயே நல்லா கலந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா கூட மத்தியானம் செய்கிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை ப்ரெஷர் குக்கரில் செய்கிறேன். அதனால் ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு அதோட 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கிறேன். அப்புறமா அதில் போடுற மசாலாலாம் ஹோல் ஸ்பைசஸ், பட்டை 2 துண்டு, ஏலக்காய் நான் அரைச்சி தான் போடுவேன். அதனால் இப்போ ஏலக்காய் பொடி 1/4 டீஸ்பூன், லவங்கம், பிரிஞ்சி இலை, மராட்டி மொக்கு, அன்னாசி பூ, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலாவை இப்போ அரைச்சிக்கலாம். அதுக்கு 1 கைப்பிடி அளவு புதினா இலை, 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு 10 பல்லு, சின்ன பல்லாக இருந்தால் 10 பல்லு பூண்டு, அதோட 1 பச்சை மிளகாவையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்புறமா வெங்காயத்தை ஒரு 3 வெங்காயம், இப்போ நான் செய்கிற குவான்டிட்டி 3 கப்பு அரிசிக்கு பண்ணுறேன் நான். அதுக்காக வெங்காயம் 3 பெரிய வெங்காயத்தை நீட்ட வாக்கில் அரிஞ்சு அதை வதக்க போகிறப்போ. கொஞ்சம் வெங்காயத்தை நல்லா பிங்க் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. இது எல்லாமே நீங்கள் மிதமானலேருந்து ஹை ஃப்ளேம் வரைக்கும் வச்சுக்கலாம்.
பச்சை மிளகா, ஒரு அழாக்கு அரிசிக்கு பச்சை மிளகா ரெண்டு கணக்கில் எடுத்திருக்கேன் நான். அதனால் ஒன்று அரைச்சிட்டேன். அதனால் இப்போ 5 பச்சை மிளகாவை இப்போ போட்டு வதக்கியிருக்கேன். கொஞ்சம் நல்லா வதங்க விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கா பாருங்கள். கொஞ்சோண்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பை சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்க விட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நம்ம பார்க்குற கணக்கெல்லாம் நம்ம ஆல்ரெடி மேரினேஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் பன்னீரில். அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி சாதத்துக்கும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கணும். அப்புறம் இதில் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நல்லா வதங்கின அப்புறமா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை நல்லா கொஞ்சம் நல்லா போன அப்புறமா அரைச்சி வச்ச மசாலா விழுதை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இப்போ இதை கொஞ்சம் நல்லா வதங்க விட்டு எண்ணெய் பிரிகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்குங்க. நம்ம பிரியாணி நல்லா வரத்துக்கு நம்ம ஒரு ஸ்டேஜ்லேயும் பொறுமையாக நல்லா வதக்கினாதான், எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதங்கினாதான் அந்த ரிசல்ட்ஸ் ஃபைனலாக நல்லா வரும். இப்போ இதுவையும் நல்லா பொறுமையாக வதக்குங்க. நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அடுத்ததான் நம்ம ஒரு மசாலாவாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது மஞ்சள் பொடி. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, அதனால் ஒரு மசாலா ஆட் பண்ணுறேன். மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள். இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள்ன்றதுனால நான் இதில் 2.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாத்தூள். நீங்கள் வெறும் மிளகாத்தூளாக யூஸ் பண்ணுறீங்கன்னா அது 1 டீஸ்பூனும், கொத்தமல்லி மல்லிப்பொடி 1 டீஸ்பூனும் போட்டு வதக்கிக்கலாம். இதுவும் கொஞ்சம் நல்லா, இது கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்குங்க, இல்லாட்டி கரிஞ்சு போயிடும். சிம்மில் வச்சு இந்த எண்ணெய் பிரிகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா 3 மீடியமான தக்காளிங்க எடுத்து நல்லா நைஸாக நறுக்கி அதையும் வதக்கிக்கோங்க. நல்லா தொக்கு மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ அது எண்ணெய் பிரிஞ்சு வரத்துக்காக கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கணும். நான் ஒரு அழாக்கு அரிசிக்கு அப்ராக்சிமேட்டாக 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துப்பேன். அந்த கணக்கில் போட்டிருக்கேன். இப்போ 1 டீஸ்பூன் உப்பு நம்ம பன்னீரோடு சேர்த்துருக்கோம். அதனால் இதில் இப்போ 2.5 டீஸ்பூன் உப்பை சேர்க்குறேன். இப்போ நல்லா சேர்த்து விட்டு நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வரா மாதிரி நல்லா வதக்குங்க. தக்காளி எல்லாம் கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகிற மாதிரி நல்லா வதக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் தயிரை சேர்த்துக்கோங்க. அதுவும் சேர்ந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தப்புறமா நம்ம ஊற வச்சிருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீர் எவ்வளோ நேரம் ஊறிச்சோ அந்த மாதிரி நல்லா டேஸ்டியாக வரும் பிரியாணி. அதே மாதிரி பன்னீரை சாப்பிடும்போதும் நல்ல மசாலாலாம் நல்லா ஊறி இருக்கும். மினிமம் 1/2 hour நீங்கள் நிறைய நேரம் ஊற வச்சாலும் நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும் பன்னீரை. அதனால் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா மசாலாவோடு சேர்ந்து நல்லா வதக்கி விடுங்க.
நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து 3 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன் அரிசியை. இப்போ அந்த அரிசியை வந்து இப்போ நான் சேர்க்க போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணியை ஊற்றிக்கணும். இப்போது ஒரு பாஸ்மதி அரிசி 1 கப் எடுத்திருக்கோன்னா 1 கப்புக்கு ஒரு 1.5 கப்பு தான் ரேஷியோ. இப்போ நான் 3 கப் எடுத்துருக்கிறதுனால நான் 4.5 கப்பு தண்ணி ஊற்றிட்டு இப்போ 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறதுனால 1 கப் எக்ஸ்ட்ராவாக கடைசியில் சேர்த்துப்பேன். இது பழைய அரிசின்றதுனால எனக்கு நீட்டமாக அரிசி நல்லா வரும். அதனால் கடைசியாக 1 கப்பை தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிறது. நல்லா அரிசியை போட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நல்ல சாதம் நல்லா நீட்டமாக வரத்துக்கு ஹாட் வாட்டர் ஊற்றுனீங்கன்னா நல்லா இன்னும் நல்ல ரிசல்ட்ஸ் நல்லா வரும். நான் எப்போவுமே தனியாக ஒரு கிண்ணத்தில் சுட தண்ணி வச்சுருப்பேன். அதில் வந்து அளந்து இப்போ தண்ணி ஊற்ற போகிறேன் நான். இப்போ நான் 4.5 கப்புக்கு 5.5 கப்பு தண்ணியாக ஊற்ற போகிறேன் இதெல்லாம். இப்போ நீங்கள் சுட தண்ணி யூஸ் பண்ணலன்னா கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் கொஞ்சம் பொறுத்திருந்து அப்புறமா நீங்கள் குக்கரை மூடி வைங்க. அப்போ தான் நல்லா சாதம் குழையாமல் நல்லா உங்களுக்கு நீட்டமாக சாதம் நல்லா வரும். இப்போ நான் சுட தண்ணி போட்டிருக்கிறதுனால நான் டக்குன்னு கொதி வந்துடும், உடனே மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். இப்போ அடுத்தது லைம். கடைசியாக குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி ஒரு பாதியில் எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுடுங்க. அதில் இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு பிழிஞ்சு விடுங்க, இல்லாட்டி ஒரு கசப்பு தன்மை வந்துடும். அதனால் அதுலேருந்து விதையை நீக்கிட்டு அப்புறமா சேர்த்துடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு 2 விசில் வர வரைக்கும் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுவே நீங்கள் வந்து விசில் வரலன்னும் போது சிம்மில் 10 நிமிஷம் விட்டுடுங்க. சிம்மில் 10 நிமிஷம் விட்டுட்டு அப்புறமா ரெஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நீட்டமாக நல்லா சாதம் அருமையாக சாதம் வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஜம்முன்னு நல்லா வாசமாக இவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். நல்ல சூடாக வெங்காய பச்சடியோட பரிமாறுங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இதில் ஆட் பண்ணதுனால பன்னீர் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இந்த அருமையான பன்னீர் பிரியாணியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.